நான் தான் உங்கள் ஏகே தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் அடுத்த ஒரு கேம் தான், பிரெயின் ராட் பேஸ். பிரெயின் ராட் மாதிரி தான் சொல்லுங்கள். வேறு எதாவது கேம் போடலான்னா சொல்லுங்கள், அந்த கேம் போடலாம். ஒரே பிரெயின் ராட் கேமாக போடுறது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதான். இன்றைக்கி என்ன கேம்னா மைன் ஃபார் பிரெயின் ராட்ஸ்ன்ற கேம் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, வந்தோடனே டெய்லி ரிவார்டுன்னு சொல்லி ஒரு காமன் லக்கி பிளாக் கொடுத்துருக்காங்க. தொட்டாலே ஓப்பன் ஆக மாட்டா, அது தெரியாமல் போச்சு. எங்கே அது என்ன பிரெயின் ராட்? அது 300 பண்ணியிருக்காங்க. 300 செகண்ட். ஓகே கைஸ், வாங்க. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் கேட்கணும் உங்களுக்கு. மினிட் இப்போ கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். வந்தாச்சு. ஷேபிளிஸ் தானே பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அப்டேட் பண்ணுமா? இது பிக்கக்ஸ் ரேஞ்ச். ஓகே, அப்டேட்டாக போட்டு விட்ருக்கோம். கொஞ்சம் அப்டேட் போட்டிருக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? இப்படி உடச்சிட்டு போகணுமா? நான் உள்ள கீழே உடச்சிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 3.5K இது டாட்டா பேப்பர். சரி, 1. ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட். ஏன் ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டு கன்ஃபார்ம்னா என்ன சொல்கிறீங்க? என்னடா சொல்கிறீங்க? பிக்கேக்ஸ் வேறு வாங்க முடியாது. பிக்கேக்ஸ் வாங்க முடியாது, இதையே வாங்க முடியும். ஒன்றுனா வாங்க முடியும். ஓகே, வாங்கியாச்சு. இதே இப்போ என்ன பண்ணுறது? காசை கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்த பிக்கேக்ஸ் வாங்க சொல்கிறாங்க. டே போங்க. ஃப்ரீ ஸ்பின் இருக்குது, ஸ்பின் பண்ணி வருவோம். 2% பிரெண்ட் எடுப்போம். பேர் பட்டாப்பேன் எவ்வளோ செகண்டே காட்டியா? அது டாட்டா சொல்கிறது இல்லையா? அது வேறு எதுவும் காட்டியா? இது பண்ணேன். சூப்பர். சரி, வந்துட்டோம். பிக்கேக்ஸே ஆகிட்டு அப்புறம் வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ரொம்ப ரேராக நல்லா கொடுக்கணும். நல்லா போட்டிருக்கோம். இதை வச்சு நம்ம வேகமாக உடச்சிட்டு போயிட்டு வரலாம். ஹோல்டு பண்ணிட்டே இருந்தால் தெரியாமல் தப்பிட்டே இருக்கும். ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் 3K. ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் 3K அன்காமன் வச்சா நான் என்னத்தை செய்யுது? லக்கி பிளாக் இருக்குது. என்ன லக்கி பிளாக்? அன்காமன் லக்கி பிளாக் 6-7 இருக்குது. 6-7 நீ அங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது மாதிரியா? 6-7 கம்மியாக 6 கம்மி. இது கொஞ்சம் நேரம் ஆகுது உடைக்க. நல்ல ஒரு 3K மேலே 3K மேலே கொடுங்கடா. கோல்ட் ரெஸ்டார்ட் 3K இல்லை 3.8K. ஓகே, இது என்ன? இங்கே அது
WR இல்லை W மட்டும் அது கம்மியாக தான் இருக்குது. மயன் கீழே இப்போ கலர்னா காப்புச்சினா டைமண்டு வாய்ஸ் மாசு ஏன் அது இவ்வளோ ஸ்லோவாக இருந்துருக்காங்க. 1x யாவா வந்துச்சுன்னு தெரியல. 1x மட்டும் தெரியுதுல்ல. ஸ்பீடாக வேறு நடந்து போக மாட்டானா. 4K 9K இருக்குடாடி. 9K வச்சுருக்கேன். ஸ்பீடு அதிகரிக்க ஏதாவது ஒன்று அதுதான் நல்லா இருக்கும். கேஸ் விட்டாச்சு. கேஸ் அல்லுமா மில்லியன் வரல. அடுத்து பிக் வந்துருச்சு 1 மில்லியன் வந்துருச்சு. பிக்டெக்ஸு 20 தான். ஓகே வாங்கி இதான் வாங்கி அடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வரணும். அப்டேட் வந்து போட்டுருக்கேன். காசு கவர் பண்ணுறேன். இப்போ என்ன வைக்கவே இல்லையா? சரி வச்சு தெரியாமல் இருக்குங்க. எத்தனை கேட்டாங்கன்னு தெரியலையா? பார்ப்போம். நான் எடுக்கவே இல்லையே காசுக்கு. ஓகே காசு ரொம்ப ஸ்லோவாக போகாங்க. இது என்னோட ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க கமெண்ட்டில். வந்துருச்சு. அதுவும் தேவை போகுது. ஸ்பீடை இன்க்ரா அதிகரிக்கிறது போகிறது பிரச்சனை. அங்கே போனதுக்கப்புறம் தூக்கி வரதான் பிரச்சனை. எவ்வளோ ஸ்லோவாக வரான்னு தெரியுமா? எதிர்க்கும் புதுசாக செட் போகும்போதே ஸ்லோவாக தான் டபிள்யூ இருக்கு. அங்கே ஏதோ ஒரு காமனான்னு தெரில. அங்கே ஒரு லக்கி பிளாக் கிடக்கு. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். வித்தியாசமாக லாஸ்ட் டாக்கு லக்கி பிளாக்ஸில் இருக்கு வாய்ஸ். இது வந்து செக் டாக்கா பிரக்கா டாபரம் ஒன்றுமே இல்லையே. பெஸ்ட் வயசுலாம் லாஸ்ட் ஓமை காட்டா லைட்டாக உடைக்க டைம் ஆகும். இப்போ 10K தான். அங்கே டபிள்யூ இருந்துச்சு, இங்கே எல்லு இருக்குது. இது எல்லு எவ்வளோ பார்க்கணும். பாட்காஸ்ட் போட்ட பார்த்துட்டு பாட்காஸ்ட் போட்டு பார்த்தீங்களா? எள்ளு போச்சியா போச்சு. டபிள்யூ ஒரு எள்ளு வந்துச்சு. சீக்கிரத்தில் இருக்குது. அப்படி சீக்கிரம் தான் இருக்கணும். ஐயோ சூப்பர். எப்படி பார்த்தாலும் ஸ்லோவாக தான் போனாங்க. ஆமாம் அப்படியே ஸ்கூலில் போகிறாங்க. ஸ்லோன்னு இருக்கு. இல்லை பைக் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்களே. இங்கேருந்து எங்கேயோ சொந்தமே தெரியல. அந்த அளவுக்கு பெட்ரோல் ஜம்பே கொடுக்கல. இங்கே ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்பே கொடுக்கல. கம்மா இல்லை டர்க்கி ஒரு மேலே விட்டுருங்க. ஓகே காய்ஸ் கொக்கோ ஃபண்ட் எலிஃபண்ட் எடுத்துக்கிட்டுருக்கோம். கொக்கோ ஃபண்ட் 23K ஃபார் செகண்டுக்கு 18K. நம்மக்கிட்ட இப்போ 9 செகண்டுக்கு 9K கிட்ட இருக்கிற யூனிட் நான் வச்சோம். கார்டனை கப்ஸ் மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்து ஒரு யூனிட் வாங்க காய்ஸ். தொடர்ந்து ஒரே பிராண்டட் கேம் போடுறேன்னு சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாவது கைகோம் மாதிரி கேம் போடலாம். அப்படி இல்லைன்னா ஆபி கேம்ஸ் போடலாம் சொல்கிறீங்க. அதே போடலாம். ஸ்டீல் புக்கு சரி வாங்கிக்கலாம். பதிலே பண்ணிக்கலாம். சரி இப்போ வந்து ஜாயினில் புக் பண்ணி
பொறுத்து எடுத்தால் என்ன பர்சன்ட் இது அதிகரிக்கும். ஓகே, அதை வச்சு பார்த்துக்கலாம். அவசியமே கிடையாது. ரோப்ளாக்ஸ் சரி நான் பேக்கு ஸ்டார்டர் பேக்கு ப்ரோ பேக்கு மாஸ்டர் பேக்குன்னு பேக் வச்சுருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸ்பீடாக எப்படா போகிறது? ஸ்லோ மோட்லாம் வச்சுருக்கீங்களா? ஸ்பீடாக எப்படி போகிறது? அது மட்டும் சொல்லுங்கள். ஸ்பீடாக எப்படி போகிறது? ஸ்பீடாக எப்படி போகிறது? இல்லைங்கடா டே ஸ்பீடாக எப்படா போகிறது? வால் ஸ்பீடு இங்கே இருக்கு காய்ஸ். இப்போ தான் பார்த்தேங்க. சரி திருப்பி பார்ப்போமே பார்த்தீங்க இருக்குது. காசு கலெக்ட் பண்ணி வந்துட்டு இந்த காரை ஸ்பீடை ஏற்றுறோம். இல்லை ஏற்றுறோம். இல்லை வந்துருச்சு. ஏற்றுறோம். அப்படியே வந்துட்டோம். ஸ்பீடாக போகிறான். அந்த ஸ்பீடில் ஓட்டாது. நல்லா டொன்னு இருக்கிறீங்க. எத்தனை ஸ்பீட் இருக்குது? இனிமேல் லக்கி பிளாக்கில் இருக்குது. சீக்கிரம் லக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வாங்கிடுச்சு. பண்ணிடுச்சு. இது இன்னும் விளையாட வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வாங்குவோம். அதை வாங்க வச்சுட்டு இந்த கேரி பண்ணுறது வாங்க வச்சேன். அதை வாங்கிட்டேன். நான் ஸ்பீடு அப்படியே வந்துச்சிட்டேன். கிடைக்கல என்ன ஸ்பீடு தேவை. ஆனால் நம்மளுக்கு நம்ம அந்த பெர்னாட்டை எடுத்துகிட்டு வரும்போது சில்லியன் சும்மா வேஸ்ட்டு. ஏன் அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது? 15 இருந்துச்சு. கண்ணு முன்னாடி போச்சு. கிட்டக வந்து எடுக்காமல் போயிட்டாங்க. அது ரெண்டு எடுக்கலாம் கிடையாது. பரவாயில்ல. இது 3 எடுக்கலாம். இது 2 எடுக்கலாம். தீவிர உனக்கு தீவிர எடுக்கணும். எடுத்தே ஆகணும். ஓகே அது மட்டும் 21K தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதோட மாதம் எடுக்கணும். நான் இந்த பக்கம் கொண்டு 21K நினைக்கிறேன். வேறு நல்ல ஃப்ரெண்டு மியூக்கு மியூக்கு நீ ஃப்ரெண்டாக வச்சு மியூக்கெலாம் இருக்கும். இன்னும் ஒரு லவக்காவாக இருக்குது. லவக்கா பண்ணுதான் லெஜண்ட்ரிக்கு வந்திருக்கோம்னாலும் நல்லா 7K தான்டா. லெஜண்ட்ரிக்கு வந்திருக்கேன்டா. நல்லா கொடுங்க. கோல்டன் லவாக்கா வாய்ஸ். கோல்டன் லவாக்கா நான் தருவேன்றேன்னா அது 19 வந்துருக்கு. என்ன பண்ணுறது? 19 நம்மளுக்கு 30 தான். 20 இது என்ன இது சீக்கிரம் பேசா நார்மல்னா இருக்கு. ட்ராகன் கம்யூனிச்சு பார்த்தீங்களா? ட்ராகன் கம்யூனி இப்போ தாங்க சார்ந்து போச்சு. உங்களுக்கு டக்குன்னு போச்சு. ஓகே தான் ஃபஸ்ட்டு ட்ராகன் கம்யூனி வந்துச்சுன்னா ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கோம். நம்ம டக்கு கேஸ் அப்டேட்டே போடாமல் வேணும். இந்த இடமும் இல்லை இல்லை அங்கே பாருங்க. அது கோல்டு தான் நினைக்கிறேன். அது காசு அதிகமாக தர மாட்டேங்குது. ஒரு 25,000 தாங்க. 22,000 தாங்க. எப்படி நான் எடுத்துக்கிறேன்? இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். ரொம்ப தூரம் வந்துட்டேன். அது திருப்பி ட்ராப்லாம் இங்கே இருக்குது. ட்ராப்பி லெஜண்ட்ரி என்ன ஒன்று வரல. போயிட்டே இருக்கும்.
அதுதான் சீக்கிரட்டா ஒரு நல்ல ஒரு நல்லதானதாங்க அது நல்லதாக நினைக்கிறேன். ப்ளீஸ் நல்லது போங்கடா. அது வேறு தாண்டா இருக்குது. என்னடா கொஸ்டின் வந்து அதுதான் உடைக்கவே மாட்டேங்கான். அக்கறவே மாட்டேங்கான். நான் அக்கற மாட்டேங்கிறேன். 15 தான் எனக்கு அது வேணும் அது ஏற்றணும். ஐயோ அது வேணும் அது சீக்கிரம்டா பிக்கப் பண்ண நான் போகிறேன். அந்த நியூக்கு பார்த்தா டைமண்டில் இருக்குது. வச்சா சரி வாங்கி போச்சு. அப்புறம் வந்து ஒரு 20 எடுத்துருக்கேன். 20 அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் உடச்சிட்டு தான் போகிறேன். ஆனால் பிரெயின் ரேட் எதுவும் நல்லதாக வரவே மாட்டேங்குது. நான் எனக்கு தெரியுது ஒன்று வந்து ஒரு நல்லதாக வர மாட்டேங்குது. 21 அந்த ஒன்று மட்டும் தான் வந்துச்சு. 20 அவ்வளோதான் வரல. எனக்கு 20 நான் 23 இல்லை 22க்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படின்னா 7க்கு ஒன்றுமே இல்லாமல் காமிச்சு பொம்பர் டீலோ எத்தனை ஓகே தான். வேஸ்ட் சாங்க கொஞ்சம் கூட அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். போயிட்டே இருக்கும் முன்னாடி. கட்டுச்சு அதனால கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ தூரம் உடச்சிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு இடமும் அந்த ஒவ்வொரு கலர் மாறும்போது அது என்னென்ன இடம் எல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதனால நல்லா இருக்கும். வந்துட்டோம் இப்போ நினைக்கிறேன். பார்ப்போம். வந்தாச்சு இதாங்க. இப்படி அந்த ஜம்பு பண்ண விடுறாங்க நல்லா இருக்கும். ஓகே காய்ஸ் வந்தாச்சு. 21 மில்லியன் இருக்கு நம்ம கிட்ட. இந்த டிக்கெட்ஸை வாங்கி நம்மளால் டிக்கெட்ஸ் வாங்க முடியும். இப்போ என்ன பண்ணணும்னா வால் ஸ்பீட்லாம் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். 2 மில்லியன் கேட்குறாங்க காய்ஸ். 2 மில்லியன் கேட்குறான் காய்ஸ். இல்லை நம்ம இது எதுக்கியா போட்டோம். இது தெரியாமல் போட்டோண்டா. அப்படியே 2 காலேஜ் போட்டுருவாங்க. 3 தான் எடுத்துக்க முடியும். 5 மில்லியன் தான் வருது. எப்படி பார்த்தா கூட 8 மில்லியன் வேணுமா? ஓகே மில்லியன் 3 மில்லியன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா 3 மில்லியன்ற 1 மில்லியன் 2 மில்லியன் 2 மில்லியன் அவ்வளோக்கிட்ட வந்துட்டுங்களா? அவ்வளோதான் கொடுத்துருங்களா? அவ்வளோதான் எனக்கு சொந்திச்சு சாங்ஸ். அப்டேட் மட்டும் விட்டு போயிடலாம். என்னடா அது டிக்கெட் அடிக்கடிக்க நானே எந்திக்கிட்டு இருக்கேன். 9 மில்லியன் வந்துருச்சு. பிரச்சனையே கிடையாது. வாங்கியாச்சு. உடச்சிட்டு தரமாக மாசாட்டேன். இதெல்லாம் உடச்சிருக்கு. வேறு இதே சைடில் போயிருக்கலாம். உடச்சிட்டு போயிருக்கலாம். அதில் கொஞ்சம் கழிச்சு நான் வந்துட்டேன். கன்ஃபார்ம் பார்க்க சீக்கிரம் லெக் ஒன்று இருக்குது. ஆனால் அது நல்லதாக இருக்குமான்றதான் எனக்கு இருக்குது. இதுதான் எடுக்கல. புதிய லைவ் மாதிரியே இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க. போங்களா நான் கூப்பிட்டேன். உண்டா வருது கிசி ப்ரோ தான் வருவார். இப்போ அவர் என்னால் பண்ண தெரியல. அதுக்கு நான் தனியாக வீடியோக்கு
நாங்கள் ரொம்ப நான் தான் உடச்சி சொன்னாங்க தெரியல நான் தான் உடச்சி சொன்னேன் இந்த வழியும் வந்துட்டேன் இங்கேயும் வந்தேன் நான் இங்கேயும் வந்தேன் தெரியல நான் தான் உடச்சி போனேன் இல்லை காய்ச்சி அவங்க பார்த்து சொந்த ஓட்டம் கொடுத்து நல்லா இருந்திருக்காங்கடா சொந்த ஓட்டம் கொடுத்து நல்லா இருந்திருக்கீங்களா ஓகே வரைக்கும் வந்திருக்கேன்னா நானும் தெரியல ஏன் அது பொறுமையாக தான் உடைக்குது நான் படுறது பொறுமையாக தான் உடைக்குது ஓகே 5 மில்லியன் 10 மில்லியன் சம்பாதிச்சுக்கப்புறம் வேணா கூட எண்டா காய்ஸ் எண்டுக்கு வந்துட்டேண்ணா எண்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ் இன்னும் கேமே முடிச்சிட்டேண்ணா ரியலி எண்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இல்லை ஐயோ மாசு காய்ஸ் ஏன் சீக்கிரம் ரெஸ்பான்றாங்க 9 ஜோன் 9 ஐயோ ஒவ்வொரு ஜோனும் நான் வரும்போது ஜோன் சொல்கிறீங்களா சொல்லவே மாட்டாங்க இதில் ஜோன் 9ல் ஸ்பான் ஆகிருக்காங்க ஒரு சீக்ரெட் ஸ்பான்னு போட்டிருந்தாங்க ஒரே சீக்கிரம் லைக் பிளாகாக இருக்குமோன்னு தெரில முடிச்சிட்டேங்க அவ்வளோதான் கோடியா மாசியா 26 மில்லியன் காய்ஸ் 26 மில்லியன் காய்ஸ் 26 மில்லியன் இதுவாயிடுச்சு 4 மில்லியன் தான் வேஸ்ட்டாக தான் இருக்குதுல்ல நல்லதாக தாங்கடா டே லாஸ்ட் எண்டுக்கே வந்துட்டேன் காய்ஸ் அதிகமாகவே ஒன்றுமே இல்லைங்க சர்ப்ளஸ்ன்னு வச்சுருக்கீங்களா அது காசு கொடுத்தா மட்டும் தெரியுங்களாடா இல்லை என்ன காசு கொடுத்தா மட்டும் சொல்லுவாங்களா அதோட ஏமாறாங்க என்ன இப்படி ஏமாறுறீங்களா சரி ஓகே ப்ளஸ் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க 100க்கு அடித்தா லைவ் வரேன்னு ஆனால் எனக்கு தெரியல வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு காலையில் கூட லைவ் வரலாம் நல்லா கொஞ்சம் எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க லைவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் காலையில் எப்போன்னா ஒரு 11 மணி ஓகேவா 12 மணி போல் லைவ் வந்தேன்னா வருவேன் இல்லைனா 100 சப்ஸ்கிரைப் பட்சம் பண்ணலாம் அப்போ ட்ரை பண்ணுறேன் சொன்னேன் இங்கே வச்சுருக்காங்க ஓகே கேமே முடிச்சு நான் வீடியோ லென்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு 10 மில்லியனோட கிளாஸ் கொடுத்ததுக்கப்புறம் முடிச்சுக்கலான்னு வச்சுருந்தேன் எண்டுக்கே வந்துட்டேன்டா நான் கேம் அவ்வளோதாங்க எண்டுக்கே எண்டுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஆனால் இங்கே 1 மில்லியன் பண்ணிட்டு இல்லை கைஸ் ஒரு 30K பண்ணிட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் இருக்கடா அவ்வளோ இது வச்சுருக்கீங்க அவ்வளோ வச்சுருந்தீங்கடா அவ்வளோ பிக்கெக்ஸ் வாங்க வேண்டியது வெயிட்டாக வந்தாலே ஆமாம் இன்னும் 1 2 3 5 6 7 8 2 3 4 5 6 7 8 பிக்கெக்ஸ் வாங்கணும் ஆனால் நான் பிக்கெக்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி கேமே முடிச்சிட்டேன்டா அண்ணா நீங்கள் போங்கடா அதான் கேம் வச்சுருக்கீங்க நீ டம்மிடா பேச கூட நான் ஐம்பது பேச கூட நான் பண்ணல அதுக்குள்ள ஐயோ சிரிப்பு தான் வருது பேச கூட நல்லா இருக்குமா என்ன பண்ணோம் இன்னும் கால் ஸ்டார்ட்ஸ் 1 4 இந்த பேண்ட் வைக்க சொல்கிறானா இல்லை ஒரு ரீபர்த் பண்ணுறான்றாங்கன்னு ஷாப்பில் நம்ம கட்டுது என்ன காட்டுது அவ்வளோதான் ஒன்றுமே இல்லையடா ரீபர்த்தே நான் பண்ணல ஓகே ரீபர்த் பண்ணி அடுத்த வீடியோ பண்ணலாமா ரீபர்த் பண்ணி அடுத்த வீடியோ பண்ணலாமான்னு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம் ப்ளஸ் நாளைக்கு லைவ்
ட்ரை பண்ணுறேன். வந்து நான் என்ன லைவ் போடலான்னு இருக்கேன்னா ஸ்டீலி வேண்டில் ட்ரேடிங் லைவ் தான். அதுக்காக நிறைய வேண்டாட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அது தெரிஞ்சு லைவ் வருங்கன்னு நினைக்கிறேங்க. வந்துடுங்க ஒரு 10-10:30 இந்த மாதிரி. ஓகே गाइस, பாய் ஃப்ரம் ஏகே தமிழ் கேமிங். பாய்.